வருவேன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு அழைப்புக்கு வந்து வந்தேன். என்ன பேசணும்னு தெரியல. என்னால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு வந்து வாழ்வாதாரம் அடிப்படை வந்து என்ன வேணும் அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு இந்த 3 சொல்லுவாங்க. அதில் 4வது ஒன்று ஆட் பண்ணணும்னா அவங்களோட உரிமைகள் என்ன, அவங்களோட ஒரு குடிமகனுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத ஐயா வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க. அது இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவசியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி கண்டிப்பாக நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த புத்தகம் வாங்கி போயிருக்கேன். கண்டிப்பாக இதை பற்றி பேசுவேன். நிறைய பேரண்ட்ஸ் மீட்டு குழந்தைங்க. 2வது இதுக்காண்டி வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஃபீல்டை நான் தேர்ந்தெடுத்தே எடுக்கலை. இது யதார்த்தமாக அமைஞ்சது. ஜென்ரலாக டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாள் லட்சியம். ஏன்னா அதில் அதுக்கு இன்ஸ்பயர் ஆனது என்னோட ஆர்வத்தில் டீச்சர்ஸ் மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோட குருநாதர் டாக்டர் ரத்னகுமார் சார் வந்து நீங்கள் ஸ்பெஷல் பிஎட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸ்பெஷல் பிஎட் இதுக்கு என்ன சார் சொல்லணும் அப்படின்னு. 2 ஒரே ஃபீஸ் தான்ப்பா, ஃபீஸ் வேறு டிஃபரன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, படிப்போட எக்ஸ்ட்ரா பண்ணினாங்க. சரி ஓகே எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தேன். படித்து முடிச்சு நான் ஒரு இடத்துல வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணப்போ அங்கே வந்து என்னால் ஒருங்கிணைந்து வேலை பார்க்க முடியல. அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து இறைவன் வந்து இதை கொடுத்தாரு, இதனால் நம்ம இதை படித்தோம். ஆனால் அந்த குழந்தைகளோட அக்செப்ட் பண்ணி வேலை நம்ம பண்ண முடியல, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு டக்கான ஸ்கூலுக்கு நான் வெளியே வந்தேன். ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது. அதில் இப்போ வரையும் நான் ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு நார்மல் ஸ்கூலில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது ஒருங்கிணைந்த கல்வி, உள்ளடங்கிய கல்வி அப்படின்றது. இதில் வந்து நார்மல் பசங்களோட ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனையும் சேர்த்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு வந்து நான் கைடன்ஸ் கொடுத்தேன். அப்போ ஐயா சொன்ன மாதிரி சிவன் இல்லைன்னா சக்தி இல்லைன்ற மாதிரி எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது யார் இருந்தானா என்னோட கணவர். நான் படிக்கிறப்ப என் குழந்தைகளுக்குள்ள அவங்க கூட்டணி பசங்க நான் படித்தப்ப நான் வெறும் டிகிரி மட்டும் தான் படிச்சிருந்தேன். பிஏ பிகாம் மேரேஜ். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் அடுத்து எம்எட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து என்னோட கணவர் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அடுத்து வந்து இப்போ அவரே இந்த ஃபீல்டில் இப்போ இழுத்துட்டேன். அவரும் ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க. எனக்கு இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு தெரப்பியோ ஒரு எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் மட்டும் பத்தலை அப்படின்றது புரியுதல் வந்துச்சு. ஆரம்ப காலத்தில் முதல்ல வந்து இந்த ஸ்கூலுக்கு போன புதுசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிய முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த குழந்தைய டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற புரிதல்னால ஹீரோ பாஸ்கரோட தீவிர ரசிகர் கணவர், அவர் பேர் ஏதுரை, அவர் வர்ணாசனம், அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அப்புறம் அண்ணாட்ட பேசினதுக்கப்புறம் அண்ணா வந்து எனக்கு நிறையா இந்த சிறப்பு தேவையான குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறப்ப நான் நிறைய அதை பற்றி சம்மந்தமாக கற்றுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு கன்க்ளூசிவ் வந்து ஒரு இது கொடுத்தேன். அப்போ இந்த குழந்தைகள் வருவதற்கான காரணம் என்ன, அவங்க எப்படி டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வர்றதுக்கு மெயின் ரீசனு பாரம்பரிய முறையில் ஒரு குழந்தை வந்து வளரலாம். அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. அந்த பாரம்பரிய முறையில் ஒரு குழந்தை வளராததுனால இந்த ஆர்டிஸ்டிக் பிஹேவியர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அப்போ இப்போ கொடுக்குற தெரப்பியில் வந்து ஆக்குபேஷன் தெரப்பி, ஐகன் கோஆர்டினேஷன், சென்சரி, ஸ்பீச் தெரப்பி, நேச்சர் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பிலாம் கொடுக்குறோம் இல்லையா. இந்த தெரப்பியை பற்றி இயற்கையிலே நம்ம பாரம்பரிய முறையில் ஒரு குழந்தை வளர்றதுனால அந்த தெரப்பி ஈஸியாக எளிமையாக கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ அதை பண்ணுறப்ப வந்து அதை டீச்சர்ஸ்க்கு இது கொடுக்கறத விட டைரெக்டாக வந்து அந்த பேரண்ட்டுக்கே கொடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து டைரெக்டாக வந்து 6ஆம் மூலியமாக அவங்க கனெக்ட் ஆகிறாங்க. அந்த குழந்தை ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலு, இந்த மாதிரி செட்டப் டிசிப்ளின் இல்லாமல் பேரண்ட்டு கொடுக்குறப்ப ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து மன அழுத்தத்தினால பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த மன அழுத்தத்துக்கு அதை சரி பண்ணுறதுக்கு மலர் மருத்துவம். அடுத்து வந்து தெரப்பி வந்து ஒரு ஸ்கூலில் கொடுக்குறப்ப அந்த குழந்தைனால பெரிய லெவலில் வர முடியல. இதே தான் அவங்க அம்மா அந்த தெரப்பியை கற்றுக்கிட்டு கொடுக்குறப்ப அந்த குழந்தை வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடுறாங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தெரப்பி வந்து கொடுக்குறோம், அதை வந்து டைரெக்டாக பேரண்ட்டை வந்து கற்றுக்குறாங்க, அவங்க குழந்தைக்கு சொல்லித்தராங்க. இதனால என்ன பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபைனான்ஸில் சஃபர் ஆகிறாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மினிமம் பெங்களூரில் கணக்கு
lakh 3 lakhs வரை வரும் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் தெரப்பி சென்டரில் பெர் மந்த்துக்கு 25,000 இவ்வளவு பண்ண முடியல அப்படின்றப்ப அவங்க அந்த பணம் சம்பாதித்து இந்த தெரப்பி கொடுக்கறதுக்காண்டி ஓட வேண்டியதாக இருக்குது. தெரப்பின்றது ரொம்ப எளிமையானது. அது இதை போய் நம்ம பெரிய லெவலில் நம்ம ஒரு தெரப்பி அப்படின்னு டெக்னிக்கல் நேம் வச்சு ஆக்குபேஷன் தெரப்பி அப்படின்னு டெக்னிக்கல் நேம் வச்சு கொடுக்க வேண்டியதில்லை. எளிமையாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டில் இருக்க இதை வச்சு கொடுக்குறப்ப இன்னுமே அதிகமாக ரிசல்ட் கிடைக்கும்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதில் பண்ணாதான் ஏதாவது அவங்க தெரப்பியில் இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் இல்லையா அந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்குறப்ப 20-30% தான் ரிசல்ட் கொடுக்குது. இதே நம்ம இயற்கையிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம அதே தெரப்பியை கொடுக்குறப்ப டோட்டலாக 90% ரிசல்ட் கிடைக்கும். அது ஒரு பேரண்ட்டை கொடுக்குறப்ப அந்த குழந்தை அன்பால் கனெக்ட் ஆகி அது ஒரு தெரப்பி சென்டர் போனேன் அப்படின்ற ஃபீல் இல்லாமல் வீட்டில் ஜாலியாக அம்மாவோட இருந்தாலும் அன்பால் கனெக்ட் ஆகணும் அந்த ஃபீலுக்கு வராங்க. அதுக்காண்டி இதை ஃபஸ்ட்டு மெயினாக கொண்டு வந்தது பேரண்ட்ஸ்க்காண்டி. பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சில இடத்துல கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கல. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் இருக்குது. அதுக்கு பெரிய ரிசல்ட்டாக ஃப்ளவர் மெடிசன் உதவுது. அதுவும் கொடுக்குறப்ப கொஞ்சம் ரிசல்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வருமானம் கிடச்சிச்சு. அந்த வருமான பாயிண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அது இலவசமாக கிடைக்கல. அப்போ என் ஹஸ்பண்ட் வருமானம் முடிச்சுருந்தாங்க முன்னாடியே. அப்போ அவர் வேறு ஃபீல்டு எடுத்திருந்தாங்க. அதான் பிஸ்னஸாக பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டு எனக்கு இந்த இது எனக்கு தெரிஞ்சு கொடுக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும் வாங்க அப்படின்னாங்க. இல்லை இது எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணையில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க, நம்மளுக்கு எனக்கு என்னென்னா பேசவே தெரியாது. அப்படிப்பட்ட ஆளாக ஹீலர் பாஸ்கராக தான் என்னை பேச வச்சார். என்னை எப்படி பேசணும், எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு அந்த அண்ணா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தி பிரபஞ்சத்துக்கு நமக்கு ஒரு கொடுத்துட்டோம்னா ஒரு காரணம் இருக்குது. இவர் உடனே நான் கூப்பிடல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு தடவை வரலாம் பண்ணிட்டு எனக்கு உடனே சொல்லியாச்சு. அப்போ ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் இருக்கணும். அவர் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு வருமா பாயிண்ட் சொல்லி தராங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பிவிட்டுருவோம். அந்த பேரண்ட்டு ஒரு 10 நாள் தான் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் பேரண்ட் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் பண்ணாங்க, மேம் மெசேஜ் பண்ணாங்க. மேம் 10 days தான் இப்போதைக்கு அண்ணா சார் சொல்லி கொடுத்த வருமா போட்டேன், நல்ல ஞாபகத்தை இருந்துச்சு. ஆர்டிஸ்டிக்கோட எங்கே மெயின் இது என்ன நடக்குன்னா உன் பேர் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டேன் அப்படியே ரிப்பீட்டேஷன் இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தை பதில் சொல்கிறா, புரிஞ்சுக்கிறா. உன் பேர் என்ன கேட்டால் பேர் என்னன்னா என் பேர் திருசலா அப்படின்னு சொல்கிறா அப்படின்ற இதை சொல்லி மெசேஜ் போட்டாங்க. அப்போ இந்த வர்மாவும் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்குது, அம்மா அப்பாவோட அன்பும் ரிசல்ட் கிடைக்குது, இயற்கையோட வைத்தியமும் ரிசல்ட் கிடைக்குது. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு குழந்தையை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இதில் வாய்ப்பு எனக்கு எது மூலியமாக கிடச்சிச்சுன்னா இதில் நான் ஒன்றுமே செய்யாது. ஆக்சுவலாக என்னை விட படித்தவங்க, என்னை விட டேலண்ட் ஆவாங்க, பெரிய லெவலில் இருக்காங்க, சாதிச்சவங்க, இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, இதையே வாழ்க்கையாக வாழ்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு இறைவன் கொடுத்தாரு. டார்ச்சர் பண்ணி படித்தாலே நான் டீச்சர்ஸ் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறது என்னன்னா என்னோட ப்ரொஃபஸர் திருச்சியில் இருக்காங்க. டெய்லி எக்ஸாம் அப்போ ஃபோன் பண்ணுறது, சார் இது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் பார்க்கவே மாட்டார். அந்த கொஷின் சார் பார்க்காம எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டெய்லி 1 hour ஒவ்வொரு நாளும் டெய்லி எங்கள் ரத்னகுமார் சார் ஃபோன் எடுப்பேன். அவர் ட்ராவல் பண்ணுற டைம் மதுரை டு திருச்சிக்கு டெய்லி வீட்டுக்கு போகிற டயத்தில் எனக்கு கிளாஸ் இருப்பார். அதை கேட்டு போய் எக்ஸாம் எழுதும். அடுத்து நான் எம்எட் படிக்கிறது எல்லாமே அவர் தான் கைட் பண்ணி படிக்க வச்சார். அப்புறம் டாக்டர் ரேணுகா தேவி மேம் இவங்கெல்லாம் எனக்கு கைட் பண்ணாங்க. அப்புறம் என்னை பேச வச்சு இந்த அளவுக்கு நான் பேசினாலே பயப்படுவேன். ஒரு இன்டர்வியூ அட்டம்லாம் பயப்படுவேன். அந்தளவுக்கு பயந்து சுபாவம் வராது, ரொம்ப ஃபியர்னஸ் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு பேச வச்சுருக்காங்கன்னா ஹீலர் பாஸ்கராக தான். அப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏன் கிடைச்சிச்சுன்னா இறைவன் எனக்கு கொடுத்தவாங்க. எனக்கு எல்லாமே எளிமையாக கிடைச்சிடும். அந்த வேலைக்கான சாப்பிட்றது எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் நடந்தவங்க தங்க மாட்டேன். நாங்கள் போகிறதே எனக்கு மைண்டில் ஏதோ ஒரு உள் மனசு ஓகே ரிஸ்ட்டாக போய் எடுக்கணும், அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எல்லாருக்கும் கொண்டு போகணும். இப்போ கிளாஸ் எடுத்து அந்த பேரண்ட்டுக்கு எல்லாருக்குமே நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவோம். இன்னும் அடுத்து என்னன்னா இதை பற்றி இந்த ஃபீல்டை பற்றி யாருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை அடுத்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஃபீல்டில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஹீலர் பாஸ்கர் மூலிமா அவருக்கு ஒரு 3-4 வருஷம் எனக்கு நிறையா நபர்கள் அறிமுகப்படுத்தினால அதுக்காண்டி தேடி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. இதை நான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஒரு இதெல்லாம் இந்த இதன் மூலிமா நிறைய என்னோட ஷேர் பண்ணி வந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது மூலிமா